வணக்கம். நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு சாதாரண வார்த்தை தேங்க்யூ. ஆனா இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆன்மீக அர்த்தம் இருக்கு தெரியுமா? வாங்க அத பத்தி தான் இந்த விளக்க உரையில பார்க்க போறோம். இத புரிஞ்சிக்க முதல்ல ஒரு சின்ன ரொம்ப அழகான கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு அப்பா அவரோட பையன் ரெஹான். அவனுக்கு அப்பா ஒரு பரிசு கொடுக்கறாரு. அப்பா கொடுத்த பரிச வாங்கிட்டு அந்த பையன் அமைதியா நிக்கிறான். இந்த அமைதிக்குள்ள தான் நம்மளோட முக்கியமான பாடம் ஒளிஞ்சிருக்கு. அப்போ அப்பா கேக்குறாரு, ஒரு தேங்க்யூ காணோமேன்னு. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுதான் ஒரு சின்ன பழட்டத்தையும் ஒரு பெரிய ஆன்மீக கட்டளையும் ஒன்னா சேர்க்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? சரி, வாங்க விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். அந்த அப்பா சொன்ன பாடம் எப்படி குரான்ல இருந்து நேரடியா வருதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, குரான்ல 2152வது வசனம், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், அதாவது எனக்கு நன்றி செலுத்துங்க, எனக்கு மாறு செய்யாதீங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குது. ஒன்னு நன்றி சொல்லலாம், இல்லனா மறுக்கலாம். அப்போ நன்றி சொல்றதுங்கிறது நாம எடுக்கிற ஒரு முடிவு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஷுக்ர், அதாவது நன்றி சொல்றது. இது ஒரு அருளை ஏத்துக்கிட்டு பாராட்டுறது. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த செயல். ஆனா அதுக்கு நேர் எதிர் தான் குஃபர், அதாவது நன்றி மறக்கிறது. இது அருளை மறுக்கிறது, நம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயம். சோ இது ரெண்டு வேற வேற பாதைகள். சரி, நன்றி சொல்லணும்னு கட்டளை இருக்கு. ஆனா எதுக்கெல்லாம் நாம நன்றி சொல்லணும்? எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? குரான் இதுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது. உங்ககிட்ட இருக்கிற எல்லா அருட்கொடைகளும் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததுதான். அதாவது நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தோட மூலமும் ஒண்ணுதான். நம்மள சுத்தி எவ்ளோ அருட்கொடைகள் இருக்கு பாருங்க. குரான்ல இருந்தே சில உதாரணங்கள். இந்த பூமி ஒரு தங்குற இடமா இருக்கு, வானம் ஒரு கூரையா இருக்கு, வானத்திலிருந்து மழை வருது, அது பழங்களை கொடுக்குது, கடல், அதுல போற கப்பல்கள், இதெல்லாம் அவனோட கட்டளைப்படி நடக்குது. ரொம்ப முக்கியமா நமக்கு நேர்வழி காட்டப்பட்டிருக்கு. எதுக்கு? நாம நன்றியோட இருக்கணும் தான். வானம், பூமி, இதுல இருக்கிற எல்லாமே நமக்கு அருட்கொடைகள் தான். ஆனா இவ்வளவு அருட்கொடைகள் இருந்தும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குரான் சொல்லுது, அவர்களின் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. யோசிச்சு பாருங்க, நாம எதற்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ அதையெல்லாம் நாம சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறோம், இல்லையா? ஓகே, அப்போ நன்றி சொல்றதோட சக்தி என்ன? அது வெறும் வார்த்தைகள் மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? வாங்க பார்க்கலாம். நன்றிய ஒரு காந்தம்னு சொல்லலாம், ஒரு மேக்னெட் மாதிரி. நீங்க எவ்ளோ நன்றி சொல்றீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுப்பான். சோ நன்றி சொல்றதுங்கிறது வெறும் தேங்க்யூ சொல்றது இல்ல, அது நம்ம வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்கிற ஒரு சக்தி. இங்க பாருங்க, நீங்கள் நன்றி செலுத்தினால் அவன் உங்களுக்காக அதை பொருந்தி ஏற்றுக்கொள்கிறான். அதாவது நமக்கு கிடைக்கிற பரிசு பொருளெல்லாம் விட பெரிய பரிசு என்னன்னா, அந்த அருளை கொடுத்தவனோட திருப்தியை சம்பாதிக்கிறது தான். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். நன்றி சொன்னா உயர்ந்த வெகுமதி கிடைக்குது, அது அல்லாவின் திருப்தி. நன்றி மறந்தா கடுமையான விளைவுகள், அதாவது தண்டனை இருக்கு. வசனம் 35, 36ல இத பத்தி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. சோ சாய்ஸ் ரொம்பவே கிளியர். இந்த வசனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க நன்றியோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தா உங்களை தண்டிச்சு அல்லாஹ் என்ன செய்ய போறான்னு கேக்குது. இது மொத்த உறவையுமே மாத்தி யோசிக்க வைக்குது. கருணை வேணும்னா அதுக்கு திறவுகோல் நன்றிதான். சரி, இதெல்லாம் தியரி. ஆனா இந்த ஆழமான விஷயத்த நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி கொண்டு வரது, எப்படி பிராக்டிஸ் பண்றது? அல்லாவுக்கு நன்றி சொல்ல ரொம்ப சிம்பிளான வழி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுதான். எல்லா புகழும் அல்லாவுக்கே. குரானோட வார்த்தையே இதுதான். சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தையும் இதுதான். சோ இதுதான் வாய்மொழி நன்றியோட ஆரம்பம். நன்றிய பிராக்டிஸ் பண்ண ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, எல்லா அருட்கொடைகளுக்கும் மூலமான அல்லாவுக்கு நன்றி சொல்றது. ஸ்டெப் 2, அந்த அருட்கொடைகள் நமக்கு யார் மூலமா வந்து சேருதோ அந்த மனிதர்களுக்கும் நன்றி சொல்றது. அப்போ அந்த அருட்கொடைகளோட வழிகள் யாரு? நம்ம பெத்தோங்க. குரான்லயே அவங்களுக்கு நன்றி சொல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நம்ம டீச்சர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு உதவி செய்யற டிரைவர், தொழிலாளிகள்னு நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்க, ஏன் நமக்கு சின்ன உதவி இல்ல கருணை காட்டுற யாருக்கா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம கதைக்கு திரும்ப வருவோம். அந்த சின்ன பையன் ரெஹானுக்கு அவங்க அப்பா சொன்ன பாடத்தோட முழு அர்த்தமும் இப்போ புரியுது. அதனால அவன் சொல்றான், தேங்க்யூ அல்லாஹ், தேங்க்யூ அப்பா. கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. நன்றிங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, அது நாம தினமும் செய்ய வேண்டிய ஒரு செயல். அப்போ இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்க போறீங்க?